வணக்கம் மக்களே, நான் எம்ஜே ஸ்டோரி டெல்லர். அதிசய உலக வீரன் அத்தியாயம் 6. நண்பா. தற்காலிக பள்ளியின் வெளிப்புறமானவர் பகுதி. ஆதித்தன் உடல் வலிமையின் 7வது படிநிலையை அடைஞ்சதும் சவால் சண்டையில தொடர்ந்து 3 முறை வென்றதும் கொஞ்ச நேரத்திலேயே வெளிப்புறமானவர்கள் எல்லாருக்கும் தெரிய வந்தது. இந்த சம்பவத்தை கேள்விப்பட்ட எல்லாருக்கும் பெரிய ஆச்சரியம், ஒருத்தரை தவிர. வெளிப்புறமானவர் பகுதியில திலீபன் அவனோட பயிற்சியில இருக்கும்போது சில சகமானவர்கள் வந்து, திலீபா, நீ விஷயத்தை கேள்விப்பட்டியா அப்படின்னு கேட்க, திலீபன் என்ன விஷயம், எதை பத்தி அப்படின்னு கேட்டான். உன் நண்பன் ஆதித்தன் இருக்கான்ல, அவன் உடல் வலிமை 7வது படிநிலையை அடைஞ்சிட்டான். அது மட்டும் இல்ல, அவன் சவால் சண்டையில 2 7வது படிநிலை மற்றும் 1 6வது படிநிலை உள்ள மாணவர்களை தோற்கடிச்சிருக்கான் அப்படின்னு அந்த மாணவன் சொன்னான். ஓ அப்படியா, சரி, நான் போய் ஆதித்தனை பாக்குறேன் அப்படின்னு எந்தவித ஆச்சரியமும் இல்லாம சாதாரணமா சொன்னான் திலீபன். இதை பார்த்த மற்ற சக மாணவர்கள், திலீபா, உனக்கு ஆதித்தன் பண்ண இந்த விஷயம் ஆச்சரியமா இல்லையா, இவ்வளவு சாதாரணமா சொல்ற அப்படின்னு கேட்டானுங்க. இதுல நான் ஆச்சரியப்படுறதுக்கு என்ன இருக்கு? முதல் விஷயம், ஆதித்தன் 7வது படிநிலையை அடைஞ்சது எனக்கு முன்னமே தெரியும். 2வது, அவன் தொடர்ந்து சவால் சண்டையில 3 முறை வென்ற விஷயம். இதுல ஆச்சரியப்படுறதுக்கு என்ன இருக்கு? நீங்க எல்லாம் மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். நாமளும் ஆதித்தனும் ஒன்னாதான் பயிற்சி பள்ளியின் நுழைவுத் தேர்வுல தேர்ச்சி அடைஞ்சு உள்ள வந்தோம். நம்ம சேர்ந்த வருட மாணவர்கள்ல ஆதித்தன் தான் முதல்ல தற்காலிக மாணவர் பொது பிரிவுல இருந்து முதன்மை பிரிவுக்கு போனவன். அது மட்டும் இல்லாம நம்ம சேர்ந்து பயிற்சி ஆரம்பிச்ச நாள்ல இருந்து இப்ப வரைக்கும் எத்தனை மாணவர்கள் ஆதித்தனை சமாற்ற நிலையில தோக்கடிச்சிருக்காங்க யோசிச்சு பாருங்க. ஆரம்பத்துல ஒரு சில திறமையான மாணவர்கள் மட்டும்தான் ஆதித்தனை தோக்கடிச்சாங்க. ஆனா கொஞ்ச கால பயிற்சிக்கு பிறகு யாராலையுமே ஆதித்தனை தோக்கடிக்க முடியல. ஒரு சில மாணவர்கள் ஆதித்தனுக்கு சரிக்கு சமமா நிக்க ஆரம்பிச்சாங்க. ஆனா மற்ற மாணவர்கள் அப்படின்னு திலீபன் நிறுத்தினான். மற்ற மாணவர்கள் எல்லாரையும் ஆதித்தன் தோக்கடிச்சான் அப்படின்னு சத்தமே வராம அந்த மாணவர்கள் எல்லாம் சொன்னாங்க. அப்படி இருக்க இப்ப ஆதித்தனோட ஆற்றல் நிலை 7வது படிநிலையில இருக்கு. அப்ப அவன் சவால் சண்டையில ஜெயிச்சதுல என்ன ஆச்சரியம் இருக்கு அப்படின்னு சாதாரணமா சொன்னான் திலீபன். இதை கேட்ட அந்த மற்ற மாணவர்கள் அந்த பழைய நிகழ்வுகளை ஞாபகப்படுத்தி பார்த்தாங்க. கொஞ்ச நேரம் அப்படியே அமைதியா இருந்தாங்க. திலீபன் அவங்களை கடந்து போக இருந்து சட்டுன்னு நின்று பேச ஆரம்பிச்சான். இப்பத்துல இருந்து இன்னும் நல்லா பயிற்சி பண்ண ஆரம்பிச்சுக்கோங்க. இன்னும் கொஞ்ச நாள்ல ஆதித்தன் வெளிப்புறமானவனா வந்துருவான். அதன் பிறகு சவால் சண்டை இன்னும் ஆக்ரோஷமா நடக்கும். இதை சொல்லிட்டு திலீபன் அந்த பகுதியை விட்டு போனான். அவன் சொன்னதை கேட்ட மற்ற மாணவர்கள் எல்லாம் இன்னமும் அமைதியா அங்கேயே அப்படியே நின்றுட்டு இருந்தாங்க. வெளிப்புற மைதானம். திலீபன் ஆதித்தனை பாக்குறதுக்காக அவனை தேடி மைதானத்துக்கு வந்தான். அப்ப அங்க ஒரு பகுதியில ஒரு சின்ன கூட்டம் இருக்கிறத கவனிச்சான். கொஞ்சம் கூர்மையா பார்த்தா அந்த கூட்டத்துக்கு நடுவுல இருந்தது நம்ம ஆதித்தன். அவனை சூழ்ந்து சில ஆண் மற்றும் பெண் மாணவர்கள் அவன்கிட்ட பேசிட்டு இருந்தாங்க. ஆதித்தன் கொஞ்சம் அசௌகரியமான புன்னகையோட மற்ற மாணவர்கிட்ட பேசிட்டு இருந்தான். இதை பார்த்த திலீபன், ஆரம்பத்துல நடந்த மாதிரியே நடக்குது, சரி ஆதித்தன் என்னதான் பண்றான்றத பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஓரமா போய் நிக்க ஆரம்பிச்சான். தூரத்துல திலீபன் நிக்கிறத பார்த்த ஆதித்தன், டேய் இருடா, நான் வரேன் அப்படின்னு சத்தமா சொல்லிட்டு ஆதித்தனை சுத்தி இந்த மாணவர்கள்கிட்ட, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, அதனால நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி அந்த மாணவர்கள் கிட்ட இருந்து நழுவி திலீபன் கிட்ட போய் நின்னான். அவன்கிட்ட, வா இங்க இருந்து சீக்கிரம் போலாம் அப்படின்னு சொல்லி அங்க இருந்து 2 பேரும் வெளியே போனாங்க. இதை பார்த்த அந்த மாணவர்கள், இப்ப என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி நின்றுட்டு இருந்தாங்க. வெளிப்புற மைதானம். ஆதித்தன் மைதானத்தை விட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறம் பெருமூச்சு விட்டுட்டு, என்னடா இவனுங்க என்னென்னமோ கேள்விலாம் கேட்கறானுங்க அப்படின்னு திலீபன் கிட்ட சொன்னான். திலீபன் சிரிச்சுட்டு, என்ன ஆதித்தா, உனக்கு திரும்பவும் புது நண்பர்கள் கிடைச்சிட்டாங்க போல இருக்கு அப்படின்னு சொன்னான். ஆதித்தன் திலீபனை பார்த்து, என்னடா வெறுப்பேத்திரியா, ஒரு வாட்டி பட்டதே போதும் அப்படின்னு சொன்னான். இதை கேட்ட திலீபன், ஏன் அப்படி சொல்ற அப்படின்னு கேட்க ஆதித்தன் பேச ஆரம்பிச்சான். அதான் உனக்கே தெரியுமே, ஆரம்பத்துல நம்ம பள்ளியில சேர்ந்தப்ப நான் எல்லாரையும் விட சீக்கிரமா உடல் வலிமை 4வது படிநிலையே அடைஞ்சேன். அப்பவும் இப்ப மாதிரியே எல்லாரும் என்கிட்ட நெருக்கமா பழகி நட்பா இருந்தாங்க. ஆனா அதன் பிறகு என்னோட ஆற்றல் உயராம 4வது படிநிலையிலேயே முடங்கி போயிடுச்சு. அப்ப எத்தனை பேர் என் கூட இருந்தாங்க? அப்ப நட்பா இருந்தவங்கள ஒரு சிலர் என்ன ஒரு ஆளா கூட மதிக்கல. மிச்சம் இருந்தவங்களாம் என்னை யாரோ மாதிரி நடத்த ஆரம்பிச்சாங்க. அப்பதான் எனக்கு ஒண்ணு புரிஞ்சுது, நாம சக்திசாலியாவோ அறிவாளியாவோ இல்ல பணக்காரனாவோ இருந்தா நம்மள எல்லாருக்குமே பிடிக்கும், எல்லாரும் நம்ம கூட நட்பா இருப்பாங்க. ஆனா நம்ம சாதாரணமானவங்களாவோ இல்ல கஷ்டத்துல இருக்கும் போதுதான் நமக்கானவங்க யாருன்னு தெரியும். இப்போ இந்த பள்ளியில எனக்கானவங்கன்றது ரொம்ப குறைவான ஆட்கள் மட்டும்தான். அவங்கள விரல விட்டு எண்ணிடலாம். அதுல நண்பர்கள்னு பார்த்தா என்னோட சகா நீ, அப்புறம் நம்மோட சகி அவ, நீங்க 2 பேருமே எனக்கு போதும், வேற எந்த புதிய நண்பர்களும் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஆதித்தன் முன்னாடி நடக்க ஆரம்பிச்சான். இதை கேட்ட திலீபன் முகத்துல ஒரு புன்னகை. அப்புறம் சிரிச்சுட்டே முன்ன போய் ஆதித்தன் தோல்ல கை போட்டான். என்னடா ஆதித்தா, நான் நினைச்சேன் நீ சில பெண் புதிய மாணவர்கள் கிட்ட நட்பாகி இருப்ப, உன் மூலமா நான் அவங்க கிட்ட அறிமுகமாகி அவங்க கூட பழகலான்னு பார்த்தா இப்படி சொல்ற அப்படின்னு சொல்ல, ஒரு சின்ன நோட் இந்த வீடியோட எண்டில் இருக்கு, அதை மறக்காம பாருங்க. ஆதித்தன் அவனோட கையை திலீபனோட கழுத்துல போட்டு முறுக்கி, ஏண்டா உன்னை பயிற்சியில கவனம் செலுத்த சொன்னா பெண் மாணவர்கள் கூட பழகிறத பத்தியா யோசிச்சுட்டு இருக்க, இதுல என் மூலமா வேற நீ அவங்க கூட அறிமுகம் ஆகணுமா, இன்னைக்கு உன்னை என்ன பண்றேன்னு பாரு அப்படின்னு சொல்லி இன்னும் திலீபனோட கழுத்தை ஆதித்தன் முறுக்கினான். திலீபன் கத்திக்கிட்டு, ஏய் நான் சும்மா சொன்னேன் விடு விடு அப்படின்னு சொல்ல
ஆதித்தன் திலீபனை அவனோட பிடியிலிருந்து விட்டான். சரி, அடுத்து என்ன பண்ண போற அப்படின்னு திலீபன் ஆதித்தனை கேட்க, ஆதித்தன் பதிலுக்கு அடுத்து என்ன, அடுத்த ஆற்று நிலைக்கு போறதுதான் அப்படின்னு சொல்ல, திலீபன் ஆழ்ந்த குரல்ல அப்ப நீ அதை முயற்சி பண்ண போறியா அப்படின்னு கேட்டான். ஆதித்தன் சட்டுன்னு நான் எதை முயற்சி பண்ண போறேன், நான் எல்லார் மாதிரியும் அடுத்த நிலைக்கு போக போறேன் அவ்வளவுதான் அப்படின்னு முழிச்சுக்கிட்டே சொல்ல, திலீபன் தெரியாத மாதிரி ரொம்ப நடிக்காத, உன்னை பத்தி எனக்கு தெரியும். ஆரம்ப காலத்துல ஆசிரியர் ஆற்று நிலைகளின் உச்சநிலையை பத்தி சொல்லும் போது பெரும்பாலானவங்க இந்த முயற்சி நமக்கு வேண்டாம் அப்படின்னு பயந்தாங்க. ஆனா அப்போ உன்னை பார்த்தப்ப இதை நீ முயற்சி பண்ண போறன்றது உன் முகத்திலேயே எழுதி ஒட்டி இருந்தது அப்படின்னு சொன்னான். திலீபன் சொன்னதை கேட்ட ஆதித்தன், உங்ககிட்ட நான் எதுவுமே மறைக்க முடியாது போல இருக்கே, நீ சொல்றது சரிதான், நான் உச்சநிலையை அடைய முயற்சி பண்ண போறேன் அப்படின்னு சொல்ல, முடிவு பண்ணிட்டியா அப்படின்னு திலீபன் கேட்டான். ஆதித்தன் உறுதியா அப்படின்னு சொல்ல திலீபன் பெருமூச்சு விட்டான். அதன் பிறகு திலீபன் அவனோட சட்டைப்பைக்குள்ள இருந்து ஒரு பீங்காங்குப்பியை எடுத்து ஆதித்தன் கிட்ட தூக்கி போட்டான். ஆதித்தன் அதை பிடிச்சு என்ன இதுன்னு கேட்க, திலீபன் நீயே திறந்து பாரு அப்படின்னு சொன்னான். ஆதித்தன் அந்த பீங்காங்குப்பியை திறந்தா உள்ள ஒரே மூலிகை வாசனை. அதுக்குள்ள இருந்தது எல்லாமே மூலிகை மாத்திரைகள். ஆதித்தன் திலீபன் கிட்ட என்ன மூலிகை மாத்திரைகள் இதெல்லாம் அப்படின்னு கேட்க, திலீபன் இதெல்லாம் உடல் உட்காயங்களை குணப்படுத்தக்கூடிய முதல்நிலை மாத்திரைகள். நீ 7வது படிநிலையை அடைஞ்சிட்டேன்னு சொன்னப்பவே எனக்கு தெரியும் நீ இந்த மாதிரி கிறுக்குத்தனமா ஏதாவது செய்வேன்னு. அதனால்தான் என் குடும்பத்து மூலமா இந்த மாத்திரைகளை வர வச்சேன் அப்படின்னு திலீபன் சொன்னான். நம்ம என்னதான் மறைச்சு பண்ணாலும் நம்ம நண்பன் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிருவான். நம்மளால அவன்கிட்ட எதையுமே மறக்க முடியாது. காரணம், நம்ம பண்ணக்கூடிய எல்லா கிறுக்குத்தனமும் அவனுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி தான் ஆதித்தனும் திலீபனும் இருந்தாங்க. ஆதித்தன் அந்த குப்பியை மூடி அவனோட சட்டைப்புக்குள்ள வச்சுக்கிட்டு, சரிடா அப்ப நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து நடக்க ஆரம்பிச்சான். திலீபன் சட்டுன்னு ஏண்டா அப்படின்னு கூப்பிட்டான். ஆதித்தன் திரும்பி என்னன்னு கேட்டான். உனக்காக இந்த அற்புதமான மாத்திரைகளை கொடுத்துருக்கேன், ஒரு பேச்சுக்காவது நண்பா ரொம்ப நன்றி, நீ எனக்கு கிடைச்சதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கோம், அந்த மாதிரி ஏதாவது சொல்லி உணர்ச்சி வசமா பேசுவேன்னு பார்த்தா இப்படி அமைதியா மாத்திரைங்களை சட்டைப்புக்குள்ள வச்சுட்டு போயிட்டு இருக்க, என்னடா அப்படின்னு திலீபன் கேட்டான். பதிலுக்கு ஆதித்தன், ஆமா நீ பெரிய இவன், போடாடே போடா, போய் ஒழுங்கா பயிற்சி பண்ற வழியே பாரு அப்படின்னு சொல்லி சிரிச்சுட்டே அங்க இருந்து போனான். திலீபனும் சிரிச்சுக்கிட்டே, உச்சநிலை அடையறன்னு சொல்லி செத்துறாத, உயிரோட வா, நீ இல்லனா எனக்கு கிண்டல் பண்ண வேற ஆள் கிடைக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி திலீபனும் அந்த இடத்த விட்டு போனான். நூலகர் குகன் சொன்ன பள்ளிக்கு அருகில் இருக்கும் நீரோடை. தனிமையான நீரோடைக்கு பக்கத்துல ஒரு மரங்கள் கூட்டம் இருந்தது. ஆதித்தன் அதுக்கு நடுவுல போய் உட்காந்து அவன் சட்டைப்பைக்குள்ள இருந்த 2 பீங்காங்குப்பிகளை எடுத்தான். ஒன்னு திலீபன் கொடுத்த உட்காய மாத்திரைகள், 2வது குப்பி நூலகர் குகன் கொடுத்தது. ஆதித்தன் உச்சநிலை அடையணும்னு சொல்லும் போது அதுக்கான வழிமுறைகளோட நூலகர் குகன் இந்த சித்த தெளிவு மாத்திரைகளையும் சேர்த்து கொடுத்தாரு. இந்த முதல் நிலை சித்தம் தெளிவு மாத்திரைகளை உட்கொள்றதுனால புத்தி தெளிவா வேலை செய்யும், மன அழுத்தம் குறையும், கவனம் சிதறாது, தேவையில்லாத எண்ணங்கள் ஆதித்தனை பாதிக்காது. இதை நூலகர் குகன் கொடுக்க காரணம், உச்சநிலையை அடைய பயிற்சி செய்யறவங்களோட கவனம் கொஞ்சம் கூட சிதறக்கூடாது, ரொம்ப கவனமா ஒவ்வொரு விஷயத்தையும் செய்யணும், இல்லனா உயிர் போறது உறுதி. அந்த ஆபத்தை குறைக்க தான் நூலகர் குகன் ஆதித்தனுக்கு இந்த மருந்தை கொடுத்தாரு. முதல் முயற்சியில எந்த மருந்துகளையும் எடுத்துக்காம பயிற்சி செஞ்சு பார்க்கலாம் அப்படின்னு ஆதித்தன் நூலகர் குகன் சொன்ன வழிமுறைகளை படிப்படியா தொடங்கினான். ஒருவர் ஒரு தவாற்ற நிலையில இருந்து அடுத்த தவாற்ற நிலைக்கு போகணும்னா அந்த ஆற்றலின் 7 படிநிலைகளையும் முழுசா அடைஞ்சிருக்கணும். அதுக்கப்புறம் அவர் பயிற்சி செய்யக்கூடிய தவ ஆற்றல் வித்தை மூலமா ஆத்மசக்தியை உடலுக்குள்ள ஈர்த்து உடலில் உள்ள 7 சக்கரங்களிலும் ஒவ்வொரு சக்கரமா ஆத்மசக்தியால நிரப்பணும். 7 சக்கரங்களும் ஆத்மசக்தியால் நிரம்பிய பிறகு ஒரே நேரத்துல எல்லா சக்கரங்களிலும் ஆற்றலை அதிகரிக்கணும். இப்படி செய்யறதால அந்த தவசினுடைய ஆற்றல் வரம்பு உடைஞ்சு இன்னும் அதிகமான மற்றும் உயர்நிலை ஆற்றல்களை சேகரிக்கக்கூடிய ஆற்றல் வரம்பு உடல்ல உருவாகும். இந்த நிகழ்வுக்கு ஆற்றல் நிலை உருமாற்றம்னு பேரு. இதை பண்ணும்போது ஏதாவது தவறோ அல்லது கோளாறுகளோ நடந்தா உடல் அதிக அளவுல காயப்படும். காரணம், அந்த நிலையில ஒரு தவசி ஆபத்தான கட்டத்துல இருப்பாங்க, ஆனா உயிருக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது. ஆனா ஆற்றல் நிலையின் உச்சப்படிநிலை அடைஞ்சு ஆற்றல் நிலை உருமாற்றம் செய்ய நினைச்சா கதையே வேற. கிட்டத்தட்ட அதை தற்கொலைக்கு சமம்னே சொல்லலாம். ஏன்னா சாதாரண ஆற்றல் நிலை உருமாற்றத்துல நீங்க உடல்ல உள்ள 7 சக்கரங்கள்ல மட்டும்தான் ஆத்மசக்தியை நிரப்பி அதன் பின் ஒட்டுமொத்தமா ஆற்றலை அதிகரிக்கணும், அதுவே போதுமானது. ஆனா ஆற்றல் நிலையோட உச்சப்படி நிலையை அடையணும்னா முதல்ல 7 சக்கரங்களையும் ஆத்மசக்தியால நிரப்பி பின் உச்சந்தலையில இருந்து 3 அங்குலம் மேல 8வது சக்கரம்னு ஒண்ணு இருக்கும். அது கண்களுக்கு தெரியாது. அந்த 8வது சக்கரத்தை தெய்வீக சக்கரம்னு சொல்லுவாங்க. அந்த 8வது சக்கரம் வர ஆத்மசக்தியை கொண்டு போய் அதை முழுமையா நிரப்பி அதன் பிறகு ஆத்மசக்தி ஆற்றலை அந்த 7 சக்கரங்களோட மொத்தமா அதிகரிக்கணும். இந்த முறையை கேட்க சுலபமா தெரியலாம், ஆனா இதை முயற்சி செஞ்ச 90% பேர் இப்போ உயிரோட இல்லை. காரணம், சாதாரண ஆற்றல் நிலை உருமாற்றம் முறைப்படி ஏதாவது தவறு நடந்தா உடல் காயம் மட்டும்தான் படும். ஆனா அவங்க எத்தனை வாட்டி வேணாலும் திரும்ப அதை முயற்சி பண்ணலாம். ஆனா இந்த முறைப்படி பயிற்சி செய்யும் போது தவறு ஏதாவது ஏற்பட்டா ஆரம்ப நிலையில உடல் கடுமையா காயப்படும். அதன் பிறகு முயற்சி பண்ணா குறைஞ்சபட்சம் உயிர் போகும், ஆனா அதிகபட்சம் உங்க தவ ஆற்றல் எல்லாமே அழிஞ்சு போய்
உங்க உடல் உறுப்புகள் எல்லாம் செயலிழந்து கடைசி வரைக்கும் நீங்க முடமா தான் கிடப்பீங்க. அந்த மாதிரி அவங்க தவ ஆற்றல் மொத்தமா அழிஞ்சு முடமானவங்க பல பேர் தற்கொலை பண்ணி இறந்திருக்காங்க. இப்ப இந்த முறைப்படிதான் ஆதித்தன் முயற்சி செய்ய போறான். சொர்க்கையாளின் ஆற்றல் குறிப்புகள் தவ வித்தையை ஆதித்தன் பயிற்சி செய்ய வாசியின் மூலம் ஆத்மசக்தி உடலுக்குள்ள ஊடுருவத ஆதித்தனால நல்லாவே உணர முடிஞ்சது. ஆதித்தன் தன்னோட சிந்தனை மூலமா ஆத்மசக்தியை அவனோட முதல் சக்கரத்துக்கு செலுத்தி கொஞ்சம் கொஞ்சமா முதல் சக்கரத்தோட ஆற்றலை நிரப்ப ஆரம்பிச்சான். நேரம் போக போக ஆதித்தன் ஒவ்வொரு சக்கரங்களையும் ஆற்றலால நிரப்பி 7வது சக்கரம் வரையும் ஆற்றல் முழுமையா கொண்டு வந்துட்டான். அடுத்து ஆபத்தான முயற்சியில இறங்கினா ஆதித்தன். அவனோட சிந்தனை மூலமா 7வது சக்கரத்துல இருந்து அந்த 8வது தெய்வீக சக்கரத்தை நோக்கி ஆத்மசக்தியை கொஞ்சம் கொஞ்சமா ஆதித்தன் செலுத்தினான். இதை பண்ண ஆரம்பிச்சதும் ஆதித்தனுக்கு லேசா தலைவலி, உடல் முழுக்க எது ஊறுறது மாதிரி உணர்வு ஏற்பட்டது. அந்த உணர்வை ஆதித்தன் பொருட்படுத்தாம தொடர்ந்து 8வது சக்கரத்துக்கு ஆத்மசக்தியை செலுத்திக்கிட்டே இருந்தான். திடீர்னு ஆதித்தனுக்கு மண்டை வெடிக்கிற மாதிரி வலி ஏற்பட்டது. அந்த வலியை ஆதித்தனால தாங்க முடியாம கண்களை திறந்தான். ஆதித்தனுக்கு தலை சுற்றல் ஏற்பட்டது. ஆதித்தனோட மூக்கு மற்றும் காதுல இருந்து ரத்தம் கசிய ஆரம்பிச்சது. இதை பார்த்துட்டு ஆதித்தன் கொஞ்சம் பயந்துட்டான். அதன் பிறகு தன்னை ஆதித்தனே நிதானப்படுத்திக்கிட்டு அந்த ரத்தங்களை தொடச்சான். இப்ப ஆதித்தனுக்கு புரிஞ்சிருக்கும் தேவையில்லாத வீர சாகசங்கள்லாம் செய்ய வேண்டான்னு. உடனே திலீபன் கொடுத்த மாத்திரைகள்ல இருந்து ஒன்னு எடுத்து ஆதித்தன் வாயில போட்டு முழுங்கினான். யாழியின் தவ ஆற்றல் வித்தைய பயிற்சி பண்ணான். இப்படி பண்றதுனால சாதாரண உடல் அந்த மருந்தின் ஆற்றலை பயன்படுத்துறதை விட இன்னும் அதிக அளவுல ஆற்றலை உள்வாங்க முடியும்னு இந்த முறையை அவன் பயன்படுத்தினான். கொஞ்ச நேரத்துல அந்த மாத்திரையின் ஆற்றனால ஆதித்தனுக்கு ஏற்பட்ட காயங்கள்லாம் குணமாச்சு. அதன் பிறகு ஆதித்தன் நூலகர் குகன் கொடுத்த சித்த தெளிவு மாத்திரைகள்ல இருந்து ஒன்னை எடுத்து மறுபடியும் உச்சநிலையை அடைய முயற்சி பண்ணான். சித்த தெளிவு மாத்திரையின் பயனால போன முறை மாதிரி ஆதித்தனுக்கு இந்த தடவை சீக்கிரம் தலைவலி ஏற்படல. அந்த தைரியத்துல ஆதித்தன் தொடர்ந்து 8வது சக்கரத்துக்கு ஆற்றலை செலுத்திக்கிட்டே இருந்தான். மறுபடியும் கொஞ்ச நேரத்துல ஆதித்தனுக்கு தலைவலி ஏற்பட்டது. ஆதித்தன் அதை பொறுத்துக்கிட்டு தொடர்ந்து 8வது சக்கரத்துக்கு ஆற்றலை செலுத்திக்கிட்டே இருந்தான். 8வது சக்கரத்துல 1/4 ஆற்றலை நிரப்பிட்டான். அப்ப ஆதித்தனோட உடல் முழுவதும் பல ஆயிரம் ஊசிகளால குத்துற மாதிரி வலி ஏற்பட்டது. அதனால ஆதித்தன் சரியா கவனம் செலுத்த முடியாம 8வது சக்கரத்துக்கு ஆற்றல் செலுத்துறது தடைப்பட்டது. அதோட எதிர்வினையா ஆதித்தன் ரத்தம் வாந்தி எடுத்தான். மறுபடியும் மூக்குல இருந்து ரத்தம் கசிய ஆரம்பிச்சது. உடல் முழுவதும் பயங்கரமான வலி ஏற்பட்டது. ஆதித்தன் தன்னை நிதானப்படுத்திக்கிட்டு உட்காய மாத்திரைகளை சாப்பிட்டான். அந்த மாத்திரையாலையும் அவனோட தவ வித்தையாலையும் ஆதித்தனோட காயங்கள் சீக்கிரமாவே குணமாச்சு. ஆதித்தன் மீண்டும் சித்த தெளிவு மாத்திரைகளை சாப்பிட்டான். ஆனா இந்த முறை 2 மாத்திரைகளை எடுத்துக்கிட்டான். மறுபடியும் 7வது சக்கரத்துல இருந்து ஆற்றலை 8வது சக்கரத்துக்கு அனுப்பி ஆத்மசக்தியால 8வது சக்கரத்தை நிரப்ப ஆரம்பிச்சான். மீண்டும் 4/4 ஆற்றல் நிரம்பியதும் உடல்ல கடுமையான வலி ஏற்பட்டது. சித்த தெளிவு மாத்திரையின் ஆற்றலால இந்த முறை கவனத்தை சிதற விடாம தொடர்ந்து ஆற்றலை 8வது சக்கரத்துக்கு செலுத்தினான். பாதி ஆற்றல் நிரப்பிய பிறகு ஆதித்தனின் உள்ளுறுப்பு தசைகள்லாம் கிளிய ஆரம்பிச்சது. இந்த வலியை ஆதித்தனால பொறுத்துக்க முடியல. ஆதித்தனே இந்த முறை 8வது சக்கரத்துக்கு ஆற்றல் செலுத்துறதை நிறுத்தினான். இதோட எதிர்வினையா ஆதித்தனோட நவதுவாரங்கள்ல இருந்தும் ரத்தம் வர ஆரம்பிச்சது. அவனோட உடல் தசைகள்லாம் பயங்கரமா காயமடைஞ்சது. அதிகப்படியான தலைவலி ஏற்பட்டது. ஆதித்தன் தரையில மல்லாக்க விழுந்து படுத்து கிடந்தான். அவனால நகரவே முடியல. அந்த அளவுக்கு உடல்ல வலி. ஆதித்தன் ரொம்ப கஷ்டப்பட்டு 3 உட்காயம் மற்றும் 1 சித்த தெளிவு மாத்திரைகளை எடுத்து அவன் வாயில போட்டு முழுங்கினான். அவனால தவ ஆற்றல் வித்தையை கூட பண்ண முடிகிற அளவுக்கு தெம்பில்ல உடம்புல. தரையில அப்படியே படுத்தே கிடந்தான். சூரியன் மறைய ஆரம்பிச்சது. ஆதித்தன் கடுமையான தலைவலியில தனக்கு தனி பேசிக்கிட்டு இருந்தான். நாம எதுக்கு உச்சப்படுநிலை அடைஞ்சு அடுத்த நிலைக்கு போகணும்? எல்லாரும் மாதிரியும் சாதாரணமாவே அடுத்த நிலைக்கு போகலாமே. உடம்பு ரொம்ப வலிக்குது அப்படின்னு சொல்ல மறுபடியும் அவனே, இல்ல நான் இப்படி யோசிக்க கூடாது. நான் எல்லாரும் மாதிரியும் சாதாரணமா அடுத்த நிலைக்கு போனா என்னால ஒரு சிறந்த தவசி ஆக முடியாது. எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் சரி, நான் உச்ச நிலையை அடைஞ்சு அதுக்கப்புறம் தான் அடுத்த நிலைக்கு போவேன். அப்புறம் ஆதித்தன் சிரிச்சுக்கிட்டே, உடல் ரொம்ப களைப்பா இருக்கு, கொஞ்சம் ஓய்வு எடுத்துட்டு மறுபடியும் முயற்சி செய்யலாம் அப்படின்னு ஆதித்தன் சொல்ல அவனோட கண்கள் இருட்ட ஆரம்பிச்சது. ஆதித்தன் அங்கேயே அப்படியே தூங்க ஆரம்பிச்சிட்டான். ஹாய் மக்களே, இனி வரும் அத்தியாயத்துல ஆதித்தன் மற்றும் திலீபனுக்கு ஒரு பெண் தோழி கதாபாத்திரத்தை கதைக்குள்ள கொண்டு வரலான்னு இருக்கேன். அந்த கேரக்டரை உருவாக்கிட்டேன். ஆனா அந்த கேரக்டருக்கு பேரு செலக்ட் பண்றதுதான் கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருக்கு. அதான் உங்க உதவி எதிர்பார்க்கறேன். நம்ம சேனலோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல 3 பேரை ஸ்டோரியில போட்டிருக்கேன். நீங்க அதுல ஒரு பேரை செலக்ட் பண்ணணும். எந்த பேரு அதிகமானவங்க செலக்ட் பண்றாங்களோ அந்த பேர்ல அந்த கேரக்டர் நீ வரக்கூடிய கதைகள்ல வரும். நீங்க உதவி செய்யுங்கன்னு நம்புறேன். நன்றி. இந்த இடத்தோட இந்த அத்தியாயம் முடியுது. உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. ஏதாவது சொல்லணும்னு தோணுச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் நம்மள மாதிரியே மாயாஜலம், தற்காப்பு கலை, கற்பனை கதைகள் பிடிச்சவங்க நண்பர்களுக்கு இந்த கதையை ஷேர் பண்ணுங்க. மறுபடியும் உங்களை அடுத்த அத்தியாயத்தில் சந்திக்கிறேன். அதுவரை நன்றிகளுடன் எம்ஜே ஸ்டோரி டெல்லர்.